இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 13, 2026, 13/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், தேய்பிறை சதுர்தசி திதி மாலை 6:51 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த அமிர்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று போதாயன அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன், கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலமாக ஆதாயம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். குறிப்பா உங்களுக்கு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேசுறது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. குடும்ப விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க அறிவு சார்ந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு மன உளைச்சல் காரணமாகவோ அல்லது மனசுல தடுமாற்றம் காரணமாகவோ சில தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அல்ப சந்தோஷம் ஏற்படுமே அன்றி பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெற்றியை தரும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரத்துக்கு சப்போர்ட்டிவ் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பண்றவங்க, ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். கூட பிறந்த தம்பி தங்கைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. நீண்ட நாட்களாக வெளியூர்ல தங்கி இருக்கிற சில உறவுகள் உங்களை தேடி வந்து சந்தித்து பேசுவார்கள். அப்ப பேசும்போது கவனமா இருங்க. வேண்டாத வில்லங்கத்தை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன், சூரியன், புதன் சேர்க்கை. அறிவுபூர்வமா பேசணுமே தவிர இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுத்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்று உங்களுக்கு தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலுக்கான முதலீடுகள் செய்வதற்கும் பெரிய விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில குடும்ப சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பா உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை வட்டி இல்லாம கொடுக்கறதுக்கு உங்க தந்தை உதவி செய்வாரு. அவருடைய ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருங்க. இன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு உடம்பு படுத்திடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்க வேலை செய்யற இடத்துலையும் சரி, பிசினஸ் பண்ற இடத்துலையும் சரி, உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும்.
பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். 3 விதமான வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால அதிகமான லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற நபரே சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்கார காலில் விழலாம்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி நீங்க யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்க கிட்டே டைரக்டா பேசிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை சுமூகமா தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சிக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால முன்கோபத்துல வார்த்தையை விட்டுருவீங்க, கவனமா இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்துல, குறிப்பா குழந்தைகள் உடன்பிறப்புகள் விஷயத்துல அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சுய புத்தியை யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி, ராசியில 3 கிரக சேர்க்கை, ராசிநாதன் வக்கரமா இருக்காரு. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னா எதையாவது பண்ணிட்டு ஏதாவது குதர்க்கமா பேசாதீங்க. உங்களுடைய குதர்க்க எண்ணங்களால் சங்கடம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான சில செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலையும் அமையக்கூடிய தெளிவான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். நேத்திக்கு ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பீங்க, அவங்க குதர்க்கமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டே வேறு விதமா பேசும் பொழுது உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க, ஆனா அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமாவும் சரி, ஆரோக்கிய விஷயமாவும் சரி, உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா பதட்டப்படாம இருங்க, உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குதர்க்கம் அல்லது வித்தியாசமான அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் செயல்பாடுகளை கண்டு எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வயதுக்கு மீறிய தொடர்பு ஏற்பட்டதுன்னா சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு, 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனோட. அதனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்துல லாபம் சம்பாதிப்பீங்க, ஆனா அந்த லாபத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் இன்று வெளியூர் பிரயாணங்களை சந்திப்பார்கள். அதனால அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதனால படிப்பு சம்பந்தமான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை கொடுக்கும், புதிய அனுபவங்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற செலவு மிகுந்த நாள். உங்களுடைய படிப்புக்கான செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நிலம் சார்ந்த வியாபாரம் பண்றவரா இருந்தா இன்னைக்கு நிலம் சம்பந்தமா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவுகள் அதிகரித்தாலும் மனக்கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் மூலமாக மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு எதை நினைச்சு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது எதிர்மறையா பலனா போகும். அதனால எதையும் அவசரப்பட்டு நீங்க எடுத்தேங்க விழுத்தேன்னு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். செலவுகள் திக்குமுக்காட வைக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கேட்ட இடத்துலையும் கடன் வாங்குறதுக்கு நீங்க கொஞ்சம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால பொறுமை காப்பது அவசியம். குழந்தைகள் விஷயத்துல பிடிவாதத்தை போக்குவதற்கு முயற்சிடுங்க. அவங்க கிட்ட நீங்க எதை பேசினாலும் அவசரப்பட்டு கோபத்துல பேசிடாதீங்க. சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கும். ஆனா அதே சமயம் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில சில விஷயங்கள் நடந்தாலும் மனசுக்குள்ளார நீங்களா சில கற்பனைகளை வச்சுக்கிட்டு மனசுல சஞ்சலப்படுவீங்க. கணவன் மனைவி உறவுல கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதனால நீங்க
யங்ஸ்டர்ஸ் வந்து லவ் அஃபேர்லயோ இல்ல காதல் விஷயத்திலோ இன்ஃபாச்சுவேஷன் விஷயத்திலயோ சற்று எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதே சமயம் இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செலவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும், பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். அதாவது முதலீடுகளால், இதெல்லாம் ஒரு முதலீடு. அதனால நீங்க செலவாருதுன்னு கவலைப்பட வேண்டாம். தைரியமா இறங்கி வேலை பண்ணுங்க. இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் உடல் சோர்வினால் பாதிப்புகள் ஏற்படாது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உடம்பு சோர்வு ஜாஸ்தியா இருக்கு, பதட்டமா இருக்கீங்க. காதல் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வியாபார விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். வியாபாரத்துல முதலீடுகள், அரசாங்க ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு அடுத்தவங்களால அட்ராக்ட் பண்றதுக்கு பதிலா அடுத்தவங்க உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு உங்ககிட்ட உதவி நாடி வருவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால உங்களுடைய வேலையில ஒரு சிறு சுணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு மரியாதை கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உடனே அரசு மரியாதை என்ன, என்னமோ வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து போலீஸ் வந்து நிக்கிறாங்க, செக்யூரிட்டி நிற்பாங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு அதிகாரி உங்களை மதித்து பேசுவார்கள். அது உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, தசமஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை. இன்று கடுமையான உழைப்பு இருக்கும். உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, மன தைரியத்தோட இருப்பீங்க. உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளையோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களையோ இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மேல் அதிகாரிகள் இம்ப்ரெஸ் ஆனா பரவாயில்ல, கூட ஒர்க் பண்றவங்க இம்ப்ரெஸ் ஆனா உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வைப்பாங்க. அதாவது உங்க பேர்ல ஒரு கண் திருஷ்டி ஏற்படுத்துவாங்க, பொறாமை ஏற்படுத்திப்பாங்க. உறவுகள் விஷயத்துல சற்று கவனமா இருங்க. இன்னைக்கு தந்தை உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாரு, மனஸ்தாபம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். குடும்பத்தை விட்டு வெளியில இருக்கிறவங்க குடும்பத்தோட சேருவீங்க. இல்ல குடும்பத்தோட வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தோட தாயகம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கௌரவம் உயரும். வழக்கு சம்பந்தமா நீங்க தொழில் வியாபாரம் சம்பந்தமா வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக மரியாதை உயர்வை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய, தடுமாற்றம் ஏற்படுகின்ற, செலவுகள் நிறைந்த நாள். கோபத்துல வார்த்தையை ஓட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பதட்டத்துல செய்யக்கூடிய முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு நிலத்தை அடமானம் வைக்கிறதுக்கோ இல்ல நகை அடமானம் வைக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளை தவிர்ப்பதற்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்க ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் இல்ல நகை சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை. பாக்யாதிபதியான புதன் வக்கரமா இருக்கிறது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்துல அடுத்தவங்க தலையிடாம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாம பிரச்சனைகள் வரும். உறவுக்குள்ள பகை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தக்கூடிய சில விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மரியாதை உயர்வு மட்டும் இல்ல, வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும், இடமாற்றம் ஏற்படும். புதிய வீட்டுக்கு குடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கேன். அதே சமயம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சொந்த வீடு வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருக்கு வியாபார ரீதியாக அதிக முதலீடுகள் செய்து
புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெளிவு கிடைப்பதற்கான சூழ்நிலை. பேசுற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது குழப்பம்னா தப்பா பேசல, நீங்க பேசுறது அடுத்தவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய ஹை லெவல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. இதனால உங்களுக்கு அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, கிண்டல் கேலி பேசுவாங்க. அதே சமயம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல இத்தனை நாளா பிடிவாதம் பிடிச்சிருப்பாங்க, நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு உங்க பையனோ பொண்ணோ சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க. யாருக்கு வார்த்தையை கொடுத்தாலும் அதை கீப் பண்றதுக்காக நீங்க அவுட் ஆஃப் தி வே போய் செலவு பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான தடைகள் விலகினாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு காரணம் என்னன்னா மன சஞ்சலமும் தான். தந்தை விஷயத்துல உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்துல பாதிப்புகள் இருக்கு. ஆனா அதனால நஷ்டம் ஏற்படாது, பயம் ஏற்படாது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உங்க வீட்டுல உங்க கணவரோ மனைவியோ ஏதாவது கடன் வாங்கி பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா அந்த கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவாங்க. அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பெரிய மனிதர்கள் அல்லது குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பெரிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடைகள் விலகி அவருடைய அதாவது உங்க வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பின் மூலமாக புதிய வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தெளிவான நாள். தனுசு ராசி, நண்பர்களால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை துணை தேவையில்லாத குதர்க்க பேச்சுக்களை பேசினார்னா அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதிகாரமா பேசுவார், அவ்வளவுதானே தவிர மற்றபடி உங்க பேர்ல அவ்வளவு பரிபூர்ண அன்பை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் அவருடைய கடன் சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வேலை சம்பந்தமாக இன்று வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தை செல்லும் போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்பட்டாலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவையில்லாத சில விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. பண விவகாரங்கள்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திப்பீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். குழந்தைகளுடைய பிடிவாதம் மட்டும் கொஞ்சம் இருக்கு, அதை மட்டும் விட்டு கொடுத்து போங்க. தாயாரின் செயல்பாடுகளால் குடும்ப கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சி எடுத்து வேலையில பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அதனால உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையே உதவி செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார், உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பார். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று அதீத வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதனால கடன் அல்லது ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனா அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களிடமிருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமானத்தை காட்டிலும் செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கடன் கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்கு.
உறவுகளிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்கு. ஆனா கூட பிறந்தவங்க கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மன ஆரோக்கியமும் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்க எடுத்த முயற்சியில உங்களோட வாழ்க்கை துணையை உங்களுக்கு தேவையில்லாம விமர்சனத்தை முன் வைப்பாரு. அதனால உங்களுக்கு அவருக்குமே மனஸ்தாபம் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடன் வாங்கியாவது இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா அது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உறவுகளையே பகையாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பெருசா பாதிப்பு இல்லை, ஆனா திடீர்னு அவருக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தும், முன்கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க கோபத்துல வார்த்தையை விட்டுறீங்க, அதுதான் பிரச்சனை. அதனால உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். கும்ப ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, 6ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த கௌரவத்துக்காக சில செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் அதீத ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். ஆனா அதே சமயம் உங்களுடைய பண பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சில சமயம் நீங்க அதிகமா கடன் வாங்குறீங்க. அந்த கடனை அளவோடு வாங்குறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு தேவையில்லாத சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு பற்றாக்குறை அல்லது உணவு ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்னா சாப்பாடு பத்தாது, இல்ல சாப்பிட்றதுல பங்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா சாப்பிட்ட உணவுல ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாம கடந்த கால எதிரிகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமா இன்னைக்கு யாரையாவது பார்க்க போறீங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு கடந்த கால எதிரியோட தொடர்பு இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. சிக்கல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான முடிவெடுத்து உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான வெற்றிகளுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் வீடு மாற்றம் அல்லது ஆரோக்கிய விஷயம் சற்று கவலை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் விலகினாலும் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். கூட பிறந்தவங்களால உங்களுக்கு விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். பண விவகாரங்கள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா அதே சமயம் நீங்க பேசுற பேச்சு அடுத்தவங்களுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொழில் ரீதியான செலவுகளா இருந்தா தப்பு இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஆனா அதே சமயம் உங்களுடைய வீடு மனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.